ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் குட்டி வாண்டு சேனல். முந்தா நேற்று, அதாவது ஏப்ரல் 23 எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சுங்க. இதில் முக்கால்வாசி மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. பாதி மக்களால் ஒரு கால்வாசி மக்களால் ஓட்டு போட முடியல. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த அரசாங்கம் தான். ஓட்டு 100% எல்லாம் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க. நீங்கள் தான் கேட்குறீங்க. ஓட்டு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரோட ஜனநாயக கடமை. கண்டிப்பாக அது போட்டே ஆகணும். நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்றதுக்கு அர்த்தமே அந்த ஓட்டு, நம்ம வாக்களிக்கிறது மட்டும்தான். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணீங்க? பாதி மக்களை பார்த்தீங்கன்னா பேருந்து வசதி எதுவுமே ஏற்படுத்தி கொடுக்காம போக விடாமல் தடுத்துட்டீங்க. அது தட்டி கேட்டு தர்ணா பண்ணவங்கள இளைஞர்கள் மக்கள் எல்லாமே யாருன்னே பார்க்காம லத்தி சார்ஜெல்லாம் பண்ணீங்க. பாதி மக்களை தடுத்துட்டிங்களா ஓட்டு போடாமல்? இது ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசாக போட்டியிடுற விஜய் அண்ணா பார்த்தீங்கன்னா பெரம்பூர் தொகுதியிலையும் திருச்சி கிழக்குலேயும் நிற்கிறாங்க. திருச்சி கிழக்கில் என்ன பண்ணீங்க? 6 மணிக்கு மேலே அங்கே என்னங்க தேர்தல் அதிகாரிகளுக்கு என்னங்க வேலைங்க? நள்ளிரவில் பார்த்தீங்கன்னா 3 பெண்களை கூட்டிகிட்டு அதிகாரிகள் காவலர்கள் எல்லாமே உள்ளே இருக்கிறாங்க. காவலர்கள்லாம் இருந்து கள்ள ஓட்டு போட்டுட்ருக்குறாங்க. பொதுமக்கள் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. கள்ள ஓட்டு போட்டிருக்கிறீங்க. யார்? எல்லாம் இப்போ நடக்கிற ஆட்சி தான். மக்களுக்கு என்ன, மக்கள்னா முட்டாள்னு நினைக்கிறீங்களா? ஆனால் இருந்தும் ஒரு சில பேர் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்சிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கமிஷன் வருது இல்லை? ஓகே, இது ஒன்று பண்ணிட்டீங்க. இன்னொரு பக்கம் பெரம்பூர் தொகுதி, விஜயண்ணா நினைக்கிற அதே தொகுதி, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இருக்கும். என்னோடய ஓட்டை வேறு யாரும் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் கள்ள ஓட்டு அங்கே போட்டாங்க. சில பேருங்களுக்கு லிஸ்ட்டில் எங்கள் நேமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஓட்டு இந்த முறை இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த எஸ்ஐஆர் இது பண்ணிவிட்டு லிஸ்ட்லேயே இல்லை. ஆனால் அவங்க வருஷம் போட்டுட்ருக்கிறவங்க, இந்த வருஷம் இல்லாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு முறை வாக்களிக்க போகிறவங்களுக்கே நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஆர்வமாக போகிறாங்க, அங்கே போனால் லிஸ்ட்டில் அவங்க நேம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிடுறாங்க. இப்படியெல்லாம் பண்ணி கொஞ்சம் ஓட்டை குறைச்சிட்டிங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாக்குச்சாவடியில் சீல் வச்சு லாக் பண்ணப்பட்ட அந்த பாக்ஸஸ் எல்லாமே ஓப்பனில் இருக்குது. தேர்தல் அதிகாரிகிட்ட பிஜேபிக்காரங்க சில பொதுமக்கள் போயிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவங்கள்ட்ட ஆன்சரே கிடையாது. எதுவோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஸோ மக்களே, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். பேருந்து கிடைக்காம ஊருக்கு போய் அவங்களோட வாக்கை செலுத்த முடியாமல் இருக்கிறவங்க பாவம், உண்மையாலுமே பாவம். அதுக்கு இந்த எலெக்ஷன் கமிட்டி என்ன ஒரு பதில் சொல்ல போகிறாங்க? அவங்களுக்கு ஒரு டெண்டர் ஓட்டாச்சும் போடுற இந்த மாதிரி கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. கண்டிப்பாக கொடுக்கணும். அப்புறம் அவங்களோட வாக்கெல்லாம் எங்கே போகிறது? அது இல்லாமல் ஓட் ஐடி கார்டு இருந்தும், அவங்க சொந்த ஊரில் இருந்தும், பக்கத்தில் ஓட் சென்டர் இருந்தும் போய் வேணும்னே நான் எதுக்கு போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போடாமல் இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த மாதிரி இருக்கிறவங்களாலே பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா, நம்மளே கள்ள ஓட்டு போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆகிடும். நம்மளோட ஓட்டை நம்ம கரெக்டாக போட்டோம்னா கள்ள ஓட்டு ஏன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட கேள்வி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு சொல்லுங்கள். தேங்க்யூ டு ஆல். பாய்.